பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். இந்த உலகத்தை திரும்பி பார்ப்போம் என்றால், புத்திமதிகளை உறுதியாய் பற்றி கொள்வதை ஜனங்கள் விரும்புவதில்லை. தாங்கள் போகிற போக்கிலே வாழ வேண்டும், தாங்கள் செய்கிறது தான் சரி, தாங்கள் தப்பு செய்தாலும் சரியானது செய்தாலும் அதுதான் நியாயம், அதை யாரும் இல்லை என்று சொல்லக்கூடாது, இது தப்பு என்று யாரும் சொல்லக்கூடாது. தங்களுக்கு விரும்பினபடியே வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றி. மனுஷனுடைய புத்திமதி அல்ல, தேவனுடைய புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். பாவத்திலே வாழாதே, சாபத்திலே வாழாதே, பெருமையோடு வாழாதே, அகந்தையோடு வாழாதே, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழாதே, தேவனோடு சேர்ந்து வாழு, தேவனை துதித்து கொண்டு அவரை பாடு, உயர்வானாலும் தாழ்வானாலும் அவரை துதி, எல்லா நேரத்திலும் மற்ற ஜனங்களுக்கு ஆண்டவரை சொல்லு, மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய், மற்ற ஜனங்கள் மேலே அன்பு கூறு, மற்ற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, மற்ற ஜனங்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாக தேவனுக்கென்று உபயோகமான ஒரு பாத்திரமாய் காணப்படும் என்று அநேக விதமான காரியங்களை தேவன் ஆவிக்கிற ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு அவர் கூறியிருக்கிறார். இந்த புத்திமதிகளை விட்டுவிடாதிருங்கள், பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணுங்கள், நன்மை செய்ய முயற்சி பண்ணுங்கள், மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் இருக்க முயற்சி பண்ணுங்கள், பாவம் செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள், தேவனை துக்கப்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழும்படியாக முயற்சி பண்ணுங்கள், தேவன் தருகிற புத்திமதிகளை விட்டுவிடாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். அந்த புத்திமதிகளை ஏற்று அந்த புத்திமதிகளிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டு, ஆத்தும ஜீவன் உண்டு, ஆத்துமாவிலே மரணம் இல்லை. நீங்களும் இந்த நாளிலே ஒருவேளை தேவனுடைய வார்த்தை புத்திமதியை கேட்டு வாழாமல் இருந்தால், அவருடைய அறிவுரையை கேட்டு வாழாமல் இருந்தால், இந்த நாளிலே ஒரு மனம் மாறுதலை கொண்டு வர வேண்டும். எத்தனையோ ஜனங்களிடத்திலே நாம் புத்திமதிகளை அறிவுரைகளை கேட்டு நடப்பது உண்டு. ஆனால் தேவன் தருகிற புத்திமதியும் தேவன் தருகிற அறிவுரையும் கேட்டு நடந்தால் நன்றாக இருக்கும். மற்ற ஜனங்களிடத்திலே நாம் கவுன்சிலிங் சொல்வது உண்டு, மற்ற ஜனங்களிடத்திலே அறிவுரை கேட்பதுண்டு. அந்த வியாபாரத்தை தொடங்க போகிறேன், எனக்கு ஒரு வழியை சொல்லுங்க, இல்லை நான் எப்படி செய்யணும், எனக்கு ஒரு அறிவுரை தாருங்க, எனக்கு கொஞ்சம் புத்தி சொல்லித்தாங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லித்தாங்க. நம்ம அநேக ஜனங்களிடத்திலே கேட்பதுண்டு, விசாரிப்பதுண்டு. தேவனிடத்தில் கேட்டு பாருங்கள், அது நமக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக நம்முடைய செயல் அவருக்கு பிரியமானதாக காணப்படும். அவருடைய புத்திமதிகளை கேட்டு அந்த புத்திமதிகளை நடந்து பாருங்கள், அது நமக்கு வெற்றியாய் காணப்படும், ஜீவன் உள்ளதாய் காணப்படும். வசனம் சொல்லுகிறது, அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள். தேவன் சொல்லுகிற புத்திமதிகளை விட்டுவிடாதிருங்கள். அந்த புத்திமதிகளை, அந்த அறிவுரைகளை, தேவனுடைய வார்த்தை நமக்கு தருகிற அறிவுரையை கேட்டு அதிலே நடப்போம் என்றால் அது நம்முடைய ஆத்தும ஜீவனை புதுப்பிக்கும்படியாக, ஆத்துமாவிலே ஜீவனை கொண்டு வரும்படியாக காணப்படும். அதனால இந்த நாளில் தேவனுடைய புத்திமதிகளை கேளுங்கள், அதை விட்டுவிடாதிருங்கள், அதை காத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொண்டு வரும். ஆமென்.